வணக்கம் கைஸ், திஸ் இஸ் துவாரக் ஃப்ரம் துவாரக் கேமிங். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஹேடே ஒரு கொஞ்ச நேரம், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சிறிது நேரம் விளையாட போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு வந்து என்ன நான் சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு டவுன் ஹால் மாரி ஒரு பில்டிங்கை கட்டி அதை வந்து டிஃபெண்ட் பண்ணணும், அட்டாக் பண்ணணும். அதில் ஈவெண்ட்ஸ் அதுமாரி நிறையா வரும். அதுவும் வந்து இதே சூப்பர் செல் கம்பெனி க்ரியேட் பண்ணது தான். ஹேடே பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோனா என்ன சொல்லலாம்னா, பண்ணையாரும் பத்மினி வாழ்க்கை, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஐடி காட்டுறேன் பாருங்களேன், ஸ்மால் ஐடி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஐடியில் எப்படி இருக்கும்னா, இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லேண்டு இதேமாரி உங்களுக்கு ஒரு லேண்டை கொடுத்துட்டு, இத்தினொன்று உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு, இதுலேருந்து நீ வந்து முன்னேறி வாப்பா அப்படின்ட்டுருவாங்க. நம்ம வந்து ஒன்று அறுவடையெல்லாம் பண்ணி, நம்ம அந்த கோழி மாடு அதெல்லாம் வாங்கி, இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பண்ணி நமக்கு அன்லாக் ஆகும் 10th லெவலில். நம்ம இப்போ எத்தனை லெவலில் இருக்கோம்? 8வது லெவலில் இருக்கோம். ஓகேவா? அடுத்தது பண்ணி அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஆடு, அதுக்கப்புறம் இது, அப்புறம் தேனி பூச்சி, அப்புறம் நாயெல்லாம் வாங்கலாம், பெட்ஸ்லாம் வாங்கிக்கலாம், கேட்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் சிக் வச்சர்னு ஒன்று தருவாங்க ஈவெண்ட்லலாம், அதை வச்சு நீங்கள் இந்த மயில் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து செகண்ட் ஐடி சும்மா வந்து ஓப்பன் பண்ணோம். சரி எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசிக் காட்டணுங்கிறதுக்காக அன்லாக் பண்ணது இது. இப்போ மெயின் ஐடி போவோம். துவாரக் வந்து விட்டேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ண போகிறோம், நல்லா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள எழுப்புவோம். நேற்றுக்கு பண்ண அதே வேலை. எழுந்திரிங்கப்பா, உனக்கு சாப்பாடு இல்லை. அப்புறம் எடுத்துகிட்டு வரேன், 20 நிமிஷம் எழுந்திரிச்சிக்கோங்க. பால் இல்லை, கேரட்டு, அடை. ஓகே, இவனுக்கு இருக்கும் சோறு வச்சு போதும். எழுந்திரிங்க. இதெல்லாம் வந்து இப்போ போட் வந்திருக்கு. போட்டில் என்னென்ன கேட்குறான்? டொமேட்டோ சூப் 1 2 3 4. சரி ஜாம 1 தான் இருக்கா, விடிஞ்சது போ. சரி 1 கொடுப்போம். இது 6. இது வந்து இதுமாரி போட்டு முன்னாடியே வருது, நமக்கு காட்டிடும். அதனால் என்னடா போங்கடா, எப்போ பார்த்தாலும் சிலோ ஃபோன்னா என்ன தான்டா பண்ணுறது. மறுபடியுமா மீண்டுமா ஃபஸ்ட்டு என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாம்னு யோசித்தேன். நீங்கள் கேட்க தயாராக இருந்தாலும் கேட்டு தான் ஆகும். அது வேணால் உங்கள் தலை எழுத்து, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஐம் வந்து கேம் லவ்வர். எனக்கு வந்து ஆன்லைன் கேம்ஸு, மொபைல் கேம்ஸு எக்கச்சக்கமாக விளாடுவேன். எனக்கு வந்து பிசி கேம்ஸ் ஆடணும், கேமிங் பிசிலாம் பில்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கிறது. எனக்கு வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணுன்றது ரொம்ப நாளாகவே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட்டு சரி கேமிங் பிசி வாங்கிட்டு நம்ம வந்து தெறிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். காசு இல்லாத விஷயத்தினால நாம் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, சரி எதையுமே தள்ளி போடக்கூடாது, முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வளர பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கள் என்று நம்புகிறேன். எங்களுக்கு பால் இல்லை சார். மாடு, தேங்க்யூ ஃபார் த பால். நான் சாப்பிடு, என்ஜாய். 1 2 3 1. எல்லாம் பாலெல்லாம் சாப்பிட்டு படுத்துவோங்க. அந்த ஐடி காட்டினால இந்த ஐடி பாருங்கள். அத்துணுண்டு இடம் அவ்வளோ மலை சீன மரம் லொட்டு கல்லுலாம் இருந்ததெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி இப்போ இதில் வந்து 56வது லெவலில் இருக்கும். இந்த 56வதுல பாதி 57 போகிறதுக்கு பாதியில் முக்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்த லெவல் போனோம்னா இது ஏதோ ஆலிவ் ட்ரீ தரோம், ஆலிவ் சீடுன்னு நினைக்கிறேன், ஆலிவ் தரோம். அப்புறம் ஏதோ லாலிபாப் தயாரிக்கலாம், 5 ஜெம்மு, 2 ஃபீல்டு எக்ஸ்ட்ரா தரோம். அங்கே இருக்குல்ல இதேமாரி 2 எக்ஸ்ட்ரா தரோம். ஸோ ஓகே. அட என்னடா நீ, நமக்கு என்ன வேணும்? அவரைக்காய் வேண்டும், கேரட் போடுவோம், ஏன்னா சாப்பாட்டுக்கு கேரட்டு முக்கியம். அரிசி வச்சு சூஷி பண்ணலாம், சூஷி கான் போடுவோம். சூஷி தயாரிக்க என்ன தேவை, எல்லாம் ஒன்று இருக்குது, போடுவோம். ஆல்ரெடி போட்டு வைப்போம், தேவைப்படும். நாய் தூங்குது, எந்திரிச்சுக்க
பூனையெல்லாம் தூங்குது. எழுந்திரி. பப்பி இங்கே கழுதைக்கு பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்குது. கிட்டன் எழுந்திரிங்க. ஓகே, ஆல் குட். மாடு சாப்பாடு இல்லை. இன்னொன்று போடுவோமா? அவரைக்காய் இல்லையா? கான் அவரைக்காய் அரிசி சில ஃபுல்லு. ஒரு ஸ்க்ரூ கிடச்சிருக்கு, நல்ல விஷயம். பன்னி 1. ஆல்ரெடி என்ன வச்சுருக்கோம்? சரி, குறுக்கால வராதிங்களா? இங்கே பாருங்கள், எல்லாம் அங்கே போயிடலாம். இப்போ இதில் மாடு சரி, அவரைக்காய் வளரட்டும், அதுக்கப்புறம் போடுவோம். இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும்? வீட்டு தேவையில்லை. காட்டன் வேணால் போட்டு வைப்போம், எப்போயாவது தேவைப்படும். இது தேவையில்லை. அரிசியும் சரி இருக்கட்டும், அதுக்கும் போட்டு வைப்போம். ஓகே, இது தேவை, எப்போதுமே நமக்கு வீட்டு தேவை. வீட்டு இல்லாமல் ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, போட்டில் ஜாமு போடணும்ல. ஸ்ட்ராபெரி ஜாம் போட்டு வச்சு டிஞ்சு போச்சு போங்க. சரி இல்லையா? சரி, மரம் இங்கே நட்டுருக்கேன். பெரிய மரத்தை ஃபஸ்ட்டு பிடுங்கிட்டு செரி ஜாம் 1. இது இப்போதைக்கு முடியாது. 2 கேக்கு போட்டிருக்கோம், எடுத்துப்போம். 2 டொமேட்டோ சூப்பு. இதில் என்ன? இந்த ரெட்டு கலரில் 1 ஓடட்டும். தலகாணி இருக்குது, உள்ளி சாப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இப்போதைக்கு. இதில் என்ன கம்மியாக இருக்குது? இந்த ஃபிஷ்ஷு. எல்லாத்துலேயும் நம்ம 2 போட்டு வச்சுப்போம். சம்திங் ராங் வரும் சார். இப்போ அந்த ட்ரெயின் வர இடம் இருக்குல்ல, அங்கே போனோன்னா போட்டு பிரிக்கிடுவாங்க. அதை கொண்டாமாங்க, எல்லாம் கொடுத்ததெல்லாம் காணா போயிடும். 1 இவனுக்கு என்ன? 1 இவனுக்கு மறுபடியும் எது வேணுமா? பன்னி பாக்கா இதானே 1. ஓகே, கேண்டில் 3 இருக்குது, 4 இருக்குது. ஓகே, காஃபிக்கு பால் வேண்டும். பால் தாங்க மாடு. சாக்கோ வேணும்னு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சாக்கோ. காஃபி 1, 2. இதே 1. ஓகே, இங்கே என்னென்ன ஜூஸு, எல்லா ஜூஸும் கலெக்ட் பண்ணுறோம். கேரட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் டொமேட்டோ ஜூஸ் ஒரு 2 போட்டுப்போம். பாப்கார்னில் சாக்கோ பாப்கார்ன் 1 போது, யாரும் வாங்குறதில்ல. ப்ரெட்டு, குக்கி, பீட்சா 1. இதெல்லாம் எவனும் வாங்குறதில்ல, ஒன்றா கேட்டுக்கலாம். கார்ன் ப்ரெட்டு 2 போட்டுப்போம். இதில் ஃபிஷ் பர்கர் இல்லை, இந்த ஃபிஷ்ஷு தான் தட்டுப்பாடாக இருக்குது. அது என்னென்னு போய் அடுத்தது போய் அதை பார்ப்போம். சாக்லேட் வந்துருச்சா? இது 3, 4. ஓகே, நல்ல விஷயம். ஏதோ துடிக்குதோ இல்லை அறுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மரத்தை அறுத்தோன்னா திருப்பி அடுத்த மரத்தை எடுத்து வச்சிடணும். ஸ்ட்ராட்டஜி. ஓகே, போட்டு இப்போதைக்கு வேண்டாம். இங்கே போவோம். எல்லாருக்கிட்டையும் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. வாங்க, காசு கொடுங்க, போங்க. அடுத்த ட்ரெயின் வந்து சேர்ந்து இருக்கிறவனையே நான் இன்னும் உள்ளே அனுப்பலை. எல்லாம் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுக்குள்ளே அடுத்த 2வது ஸ்க்ரூ தராங்கடோய். சரி, போ. சரி, நன்றி. நான் பார்த்த டவுன்லேயே நீ தான் பெஸ்ட்டுங்கிறாங்க. உள்ளே யாரும் இல்லை. இது ட்ரெயின் அப்கிரேட். ஓகே, இப்போ கொச்சன்னு கூட்டம் வரும். எல்லாம் வந்து படுக்கிறாங்களா? இந்தா 1. இந்த எழுந்துடுறா. என்னடா படுத்துட்டேன்? எழுந்துடுறா. ஆமாம், இன்னொருத்தர் இருப்பானே, இங்கே ஓடி வரானா? வா. தொப்பி பையா, டைனர் போய்ட்டு வா. கிஃப்ட் ஷாப் போய்ட்டு வா. கிஃப்ட் ஷாப் தான் போவியா? பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். சரி, இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். நல்லா இருப்பா குட்டி பையா. அம்மா, அக்கா எங்கே போகிறா? சினிமாவில் தான் நிறையா ஸ்லாட் வச்சுருக்கேன் நான். ஆனால் எவனும் சினிமாவுக்கு நான் போக மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கிராசரி ஸ்டோர் இல்லையா? நீங்கடா பண்ணுவோம். இந்தா கிராசரி ஸ்டோர். கொலை பண்ண போகிறேன்டா அவங்களெல்லாம். ஸ்பா. சரி, இங்கே நிற்கிறேன். இடுக்கில் போய் நின்னீங்கன்னா நான் அவங்களை எங்கேடா போய் தேடுறது? சரி, இருக்கிறவனுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். 2 சாக்கோ போய் பிடிங்கிட்டு வருவோம். ஆப்பிள் ஜாம் இந்தா வச்சுக்கோ.
உனக்கு என்ன வேணும்? காஃபி இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் வந்துடுவான். இந்தா பேன் கேக்கு, இந்தா வச்சுக்கோ. கிஃப்ட்டு ஷாப்பு, உள்ளி சாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். அதுக்கு எதுக்கு ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் உள்ளி சாப்ஸ் வச்சு என்ன பண்ணிகிட்டு இருப்ப நீ? ரெட் அண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போவீங்களா? பாரு, எல்லாம் அதுக்கு தான் போவேன்றாங்க. எவனாவது ஒத்தனாவது வந்து காலியாக இருக்கிறதுக்கு போகிறானான்னு பாரு. சரி, இந்த தாத்தாவுக்கு சாக்லேட் கொடுக்கணும், இந்த அம்மாவுக்கு அப்புறம் தரணும். இவருக்கு இது பேக்கன் வேணுமா? பேக்கன். ஓகே, இவனுக்கு என்ன வேணும்? 5 பெர்ரி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? ஹோமுக்கு போகிறோம். 5 பெரிகள். பரிசு அப்பா, பாதியை தாண்டிட்டோம். பாதி கிணறு தாண்டிட்டோம். 5 பெரிய. இன்னும் என்ன பார்த்தேனே? என்ன பார்த்தேன்? 2 சாக்கோ, 1 காஃபி, 2 பேக்கன். 2 பேக்கன். அட, இங்கே போட்டாலும் வருமா? அப்புறம் 2 சாக்கோ. என்ன வேறு என்ன? உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு காஃபி அது கிடைக்கும். இந்த காஃபி மட்டும் எத்தனை நேரம் ஆகும்? 21 நிமிஷம். வாய்ப்பில்லை ராஜா. இந்தா வச்சுக்கோ. உனக்கு காஃபி தான் இப்போ தராது. காலையில் தான், நாளைக்கு காலையில் தான் உனக்குலாம் காஃபி. சாப்பிட்டு சந்தோஷமா இரு. இந்தா வச்சுக்கோ. ஏதோ தந்திருக்கான். கிஃப்ட்டு ஷாப் தான் எல்லோரும் போவேங்கிறாங்க. அப்கிரேட் பண்ண முடியுமா? பெயிண்ட் வேணுமா? பெயிண்ட் இல்லை நம்மள்ட்ட. சரி, ஓகே. இதுவே 11 நிமிஷம் ஆகிடுச்சா? பேசியே விடிஞ்சது போங்க. ஒயிட் சுகர் 1 2 3 4 4 5 6 7 8 6 7 8 அப்படியே பர்ஃபெக்டாக போடுவோம். இதில் பேன் கேக்கு 1 எக் இல்லையா? இது அதை கொண்டாடாங்கிறான். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கைஸ். ஏன் ஃப்ரெண்டு ஒரு 2 பீஸுங்க இருக்குது. என்ன பண்ணாங்க, நடுவில் எனக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு கீழே இருந்த பீஸு சரன்னு காட்ட பாருங்களேன், 62க்கு போயிடுச்சு. அந்த பீஸை என்னால் தாண்டவே முடியல. நம்மளுடைய போட்டி இப்போ என்னென்னா அந்த பீஸை தாண்டணும். தாண்டி காட்டுறோம். சூப்பு. இங்கே போகணும்னு நினச்சோம்ல. ஆமாம், இப்போ என்ன எதுக்கு இங்கே வந்தேன்? என்ன பண்ணானே மறந்து போயிடுறேன். வழங்கிருமோங்க. எதுக்கோ எக்கு கேட்டுச்சுல. பேன் கேக் 2. மற்ற இது இருக்கட்டும். இது ஓடுது. ஐஸ்கிரீம் எல்லாத்துலேயும் 2 வச்சுருக்கோம். இட்ஸ் இனஃப். ஓகே, கேக் ஓடுது, எல்லாம் ஓடுது. ஓகே, உள்ளி சாப்ஸ் ஒன்று கொடுத்தோம்ல, வந்து பிடிங்கிருவோம். சரிங்களா? போட்ட அடுத்த செகண்ட் முடி முளைச்சிருது. இங்கே லாஜிக்கில் தீயை தான் மாதிரி போடணும். ஒன்று நல்லா இருக்குது, வர சொல்லக்கூடாது விளையாடிட்டு. இந்தா ஆப்பிள் வேணுமா? ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ. நல்ல வேலை இந்த நேரம் பார்த்து சிலோ ஃபுல்லுன்னு வரலையா? இந்த கேக்குக்கு செரி வேணும், கோல்டு வேணும். படுத்துறான் டிஸ்காவ். கோல்டு கிடக்குதா? அப்பா வந்து அந்த கேக்கை போட்டுரும். இந்த கேக்கு தயாரிக்கிறதுக்கு பூ வேணுமா, செரி வேணுமா, கோல்டு வேணுமா, நார்மல் கேக் வேணுமா? ஆனால் கொடுத்தா 100 XP தான் தருவாங்களாம், தரமாட்டாங்களாம். இதெல்லாம் அனுப்புவோம். இந்தா கார்ன் அறுவடை செஞ்சாச்சு. கேரட்டு தான் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது. காட்டன் தக்காளி. பேசாமல் தக்காளியை போட்டு நாளைக்கு விற்றுருவோம். காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்த நாள் போனால் 1.5 லட்ச ரூபா கொடு, 2 லட்ச ரூபா கொடுமா. அரிசி, பூ. இங்கே வந்தா ஆமாம், மீன் ரெடியாக இருக்கா? எஸ். 2 1 2 5 5
1 2 3 4 லாப்ஸ்டர். இதில் வன்முறை கிடையாது. லாப்ஸ்டரை கொல்ற மாதிரி காட்ட மாட்டான், திருப்பி அது ஸ்விம்மிங் பூலில் போய் விடுற மாதிரி காட்டுவான். ஆக்சுவலி குட். டக்கெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த கேம் இதோட நிப்பாட்டிக்கும். டைமு சிக்கன் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஏதாவது நகை போடுவோமா இருக்கா நம்மள்கிட்ட? ஒன்று இல்லை இல்லை, டைமண்டெலாம் கொடுக்க முடியாது. இல்லை, சரி ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கு போவோம். ஓகே, இங்கே கேமை பற்றி ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். இந்த கேம் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நமக்கு ஒரு பேஸ் கொடுத்துருவாங்க, அந்த பேஸை நம்ம கட்டி அதை இது பண்ணி நல்லா வளர்த்து அதை நம்ம காப்பாற்றி நம்ம அட்டாக் போய், இதுதான் வேலை, வேறு வேலையே கிடையாது. இதில் 12 ஸ்டார்ஸ் கிளான் கேம்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து. நம்ம கிளானில் வந்து ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் மசம் அடிப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 பேர் மட்டும்தான் நல்லா அடிச்சிட்ருப்பாங்க எப்போதும். நாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் மோஸ்ட்லியே, பட்டு இவங்க அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க முடியாது. கிராண்ட் மாடர்ன் இன்னும் மாடான்னு ஏந்திரிக்கல, சரி இருக்கட்டும். பில்டர் பேட்டில்ஸில் 12 ஸ்டார். இந்தா போயிட்டான்ல, இந்தா போகிறேன் சொசைட்டிக்கு அட்டாக். 12 ஸ்டார் எடுக்கணும். சுற்றுதே, ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஏன் இந்த சுற்றுது? ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வால் பிரேக்கருக்கு பதிலாக விசாடு, இவனுக்கு பதிலாக ஒரு பெக்கா தான் எல்லாம் எடுத்துருக்கோமா. யார் எடுக்கிறது? ஆகு. ஓகே, டிஸ்கவ் அது இந்த மோடுக்கு மாற்று. இவன் இங்கே இறக்கு. இப்போ நம்ம ஹாகை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த ஹாகு எந்த டிஃபென்ஸில் போய் விழறானோ அந்த டிஃபென்ஸ் ஒரு கொஞ்சம் நேரம் ப்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே இறக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த டபுள் கேனான் டேமேஜ் அதிகமாக பண்ணும். படித்தோன்னா ஒரு இது அதுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம். அந்த டயத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஒரு டபுள் கேனான் இருக்குது, அங்கே யூஸ் பண்ணும். அதை ஈஸி 3 ஸ்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒருத்தருக்கான் தெரியுமா, கையில் சுத்தியில் வச்சுக்கிட்டு அவன் நேராக போய் எங்கே எது பெருசாக அடிக்குமோ அதை தவிர எல்லாத்தையும் அடிப்பான். சீக்கிரம் செத்து போயிடுவான், அதனால் அவனை நம்ப முடியாது. இது வந்து ஈஸி பேஸுங்கிறதுனால அடித்தாச்சு, அதுலேயும் ஒரு பேக்கா செத்து போச்சு. ஸோ சேடு. 3 ஸ்டார். இங்கேருந்து அடுத்த 2வது பேஸ் போவாங்க. இனி வேண்டாம், பெக்காவை எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு பெக்கா 2 பெக்கா. ஐயோ, ஹாகரைடர் எடுத்துக்கலாமோ? சரி போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அடி வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு. ஓ, டபுள் கே நான் இது இல்லையா? இட்ஸ் குட் ப்ரோ. டபுள் கே நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்கிரேடிங். அதனால் டிஃபென்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணால் அது அடிக்காது. சிஓசி விளாட்றவங்களுக்கு தெரியும். 6 ஸ்டார் வராதோ? வந்துடும். இல்லை, பெக்கா செத்துருச்சு. இப்போ பாருங்களேன், அந்த டெஸ்ட்டில் அடிக்கிற வரைக்கும் அவன் டவுனால் போய் அடிச்சுக்கிட்டு இருப்பான் பைத்தியக்கார மாதிரியே. அடித்தா நல்ல வேலை, டெஸ்ட்லாக்கு போயிட்டான். 1 2 1 மூளையில் எதாவது வச்சுருக்கானா? ஒன்றும் வைக்கலை, டவுனால் தான் அடுத்தது. 2 3 வால் அடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் போல இருக்கே. 6 ஸ்டார் வந்துடுச்சு. இதே மாதிரி இன்னொரு 6 ஸ்டார் அடித்தோம்னா அந்த ஈவெண்ட்டு கம்ப்ளீட் ஆயிரும். அதோட நம்ம ஒரு நார்மல் ஹோம் பேஸ் அட்டாக் ஒன்று போயிட்டு
வீடியோ முடிச்சுக்குவோம். ஏன்னா 2வது வீடியோவே 25 நிமிஷத்தை தாண்டிச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் 2 நிமிஷம் பார்க்குறதே அதிகண்டா போடா அப்படின்றாங்க. ஓகே. ஐயோ, அது வேற ஒன்றும் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு மாறி இருந்துச்சுன்னா இது எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, 1 2 3 1 2 2 பேரும் எலக்ட்ரோ சாடை மாற்று. டபுள் கெனானுக்கு ஒன்று போட்டேன்னா எக்ஸ்போலாம் ஒரு ஆள் கிடையாது. அவனும் டேமேஜ் பண்ணுவான். இருந்தாலும் அந்த டெஸ்லா அவனுக்கு இருக்கு பாருங்கள், பெரிய மெகா டெஸ்லா. அவன் நாய் அடி பேய் அடி அடிப்பான். அவன் செத்துட்டான் சூப்பர் சாட்னால். இப்போ எக்ஸ்போக்கு போட்டுருவோம். நல்ல வேலைடா. ரோஸ்டர். ஓகே கைஸ், இதில் 3 ஸ்டார் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் பேஸில் 3 ஸ்டார் வருதாங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா அதில் வந்து 2 க்ரஷர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு க்ரஷர் இதில் இருந்துச்சா கைஸ்? இப்போ நீங்கள் வந்து புதுசாக இந்த யூடியூப் சேனலில் வந்து 2வது வீடியோ, இதான் 2வது வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னென்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த வீடியோஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஒரு க்ரஷர் தான், அங்கேயே ஒரு க்ரஷர் அடிச்சுட்டோம். இங்கே டபுள் கேனான்னு பார்த்தீங்களா, அதான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு ஹாக் கிளைடர் எடுத்துப்போம். கிளைடர் ஒரு பெக்கா 2 பெக்கா நடுவில் இவன். இப்போ என்ன பண்ணுறோம், ஐடி எங்கே போதராடி, எங்கே போதரா, அங்கே போதரா, போகாதடா, படுத்துறானே. சரி, இன்னொரு பெக்கா இங்கே இறக்கிட்டு, இங்கே பார்த்தீங்களா லைஃப் எப்படி குறையுது பார்த்தீங்களா, டபுள் கேனானு. ஓகே, ஒரு டபுள் கேனான் டிஸ்ட்ராய்டு. ஓகே, இந்த டபுள் கேனானை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே, அங்கே இறக்கிடுவோம். இதில் 3 ஸ்டார் வராது கைஸ், அவ்வளோதான், செத்துரும். அந்த ஒரு க்ரஷர் இருக்குது பாருங்கள், அது ஒரே அடி சட்னி ஆக்கிடும். அவ்வளோதான், மேட்டர் ஓவர். இதில் வந்து ஒரு 5 ஸ்டார் எடுத்துருவோம். இன்னும் 1 ஸ்டார் எடுத்தால் தான் அந்த ஈவெண்ட் முடியுமா? எஸ், 12 முடிஞ்சிருச்சு. 12க்கு 11 முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 ஸ்டார் எடுத்துகிட்டு டபக்குன்னு வெளில வந்துட வேண்டியதான். டபக்குன்னு 1 2 3 1 2 டஜக்கு தான். ஓகே, 1 ஸ்டார்லாம் ஈஸியாக வந்துடும். 2 ஸ்டார் தான் கஷ்டம். சார் 2 ஸ்டாரு செத்துருச்சால. இந்த சூப்பர் சாடு சாப்பிட்றான், இந்த சூப்பர் சாடு சாப்பிட்றான். இந்த பெக்கா சாக போகுது. அடுத்தது வருது 50. அப்பா, 1 ஸ்டார் வந்துருச்சுடா ஒரு வழியா. %60 வெளில வந்துடுவோமா பேசாமல்? ஈவெண்ட் தான் முடிஞ்சிச்சு இல்லை? வாடா வெளில வாடா. நியூ சேலஞ்ச். அடுத்து என்ன சேலஞ்சு? இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்குவோம். பொறுமையாக அடிக்கணும். ஒரே நாளில் அடிச்சிட்டோன்னா கண்ணு விட்டுரும். கன்வெர்ட் ரிசோர்ஸஸ். பணத்தை எனக்கு டார்க்காக மாற்றி கொடுப்பாயாக. கன்ஃபார்ம் அவைலபிள். 8 நாள் கிராண்ட் வார்டன் இருக்கான்ல, இவனை முதல்ல முடுறானே. கீப் மீ அசைன்டு. அது காசே இல்லையா என்கிட்ட இருந்தால்? காசெல்லாம் எங்கடா போச்சு? செலவு பண்ணிட்டேனா? சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம நார்மல் அட்டாக், ஒரு அட்டாக் போயிட்டு வீடியோவை முடிச்சுப்போம். கரெக்டாக ஒரு 26 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த நேரம்னு பார்த்து தான் இவங்க காசே வச்சுக்க மாட்டாங்க. ஆஹா, 20 லட்சம் எலக்சர், 2 பாய்சன் வச்சுருக்கானே. ஒரு வேளை செத்துருவோமா? வெடியெலாம் வெடிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து டெட் பேஸுன்னு சொல்ல முடியாது, டெட்டு இல்லாத பேஸுன்னு சொல்ல முடியாது, செத்துக்கிட்டு இருக்கிற பேஸு. சரி, ஓகே, அடிப்போம். இந்த புது டவுன் ஹால் வந்ததுலேருந்து கிளான் வார் லீக்கு எல்லா கர்மாந்தத்துக்கு இந்த டவுன் ஹால் 17 தான் வரானுங்க. நாய் அடி பேய் அடி அடிக்கிறானுங்க. என்ன பண்ணுற சொல்லுங்கள்? எங்களெல்லாம் பார்த்தா பாவம். இறக்கம் இல்லையா உனக்கு?
பாய்சனை போட்டுருச்சுல, போட்டுருச்சுல்ல பாய்சனு. என் ட்ரூப்லாம் என் கண்ணு முன்னாடியே சாவுதே. சரி, ஆர்ச்சர் இங்கே இறக்குவோம். இந்த பெக்கா கொஞ்சம் நல்லா அடிக்கிறான் டெம்பரவரி ட்ரூப்பில். இவனெல்லாம் எதுக்கு டெம்பரவரி ட்ரூப்பாக வச்சுருக்கான் என்னே தெரில. 50% அடிக்கிறோம், லூட் அடிக்கிறோம், போய்கிட்டே இருக்கும். எங்கடா இங்கேருந்து ட்ரூப்பாக காணும்? சட்டன்னு சாவுது. சரி, இதை இறக்குவோமா? சும்மா வைப்போம், வந்த மட்டும் லாபம். குயினே செத்துறாத. செத்துட்டான். எலக்சர் அடித்தாச்சு. ஆல்மோஸ்ட்டு 20 lakhs ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் 18 lakhs கிட்ட அடித்தாச்சு. எங்கே என் கிங்கும் செத்துட்டானா? கொஞ்ச நேரம் முன்னாடி உயிரோடு இருந்தியடா, அடப்பாவி மகனே. செத்துருச்சு. ஆச்சரிய, இந்த கோல்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக அடிமா. அவ்வளோதான். மர்கியா சாலா 17 lakhs 80,000. ஓகே, நாட் பேட். அப்கிரேட் கம்ப்ளீட். பிரின்ஸ் முடிஞ்சிட்டான். பில்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் காசு இல்லையப்பா. காசு எலக்சரை வச்சு டார்க் எலக்சரில் வந்து போட்டுட்டு. ஓகே, அட்டாக் லாக். ஓகே கைஸ், வி வில் சி டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ வீடியோ வரும், பார்ப்போம். நன்றி, வணக்கம், நமஸ்கார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஏதாவது அப்டேட் பண்ணணும், ஏதாவது சரியில்லை கண்ட்ராவியாக இருக்குதுன்னா சொல்லுங்கள். ட்ரை டு இம்ப்ரூவ். ஓகே கைஸ், பை பாய்.